அங்கே பொண்ணு மயூரியையும் அவங்க அம்மா கமலாவையும் புது வீட்டுக்கு அனுப்பிட்டு அங்கே கோபி கூட வாழ்ந்த அதே வீட்டில் அப்படியே படுத்து கிடக்குறாங்க ராதிகா. உடனே சாப்பாடு எடுத்துட்டு போற பாக்யாவை பார்த்த உடனே கண்ணீரை தொடச்சிட்டு எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. வாங்க பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா, ஏன் ராதிகா இப்படி திடீர்னு வீட்டை காலி பண்ணி அதுவும் மயூரியையும் அம்மாவையும் அனுப்பிச்சிட்டிங்க போல புது வீட்டுக்கே அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா. உடனே ராதிகா சொல்றாங்க, ஆமா பாக்யா, என்னைக்கு இருந்தாலும் கோபி இங்க திரும்பி என்கிட்ட வரப்போறது கிடையாதுன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதே ஊர்ல இருந்துட்டு எதுக்கு, அதனால தான் நான் கிளம்பி பழையபடி பாம்பே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க பாக்யா கிட்ட. உடனே பாக்யா சொல்றாங்க, ராதிகா எனக்கு என்னமோ நீங்க எடுத்திருக்க முடிவு தப்பா தான் தெரியுது. ஏன்னா நான் கோபி கூட கட்டாயம் வாழ போறது கிடையாது. வேணும்னா பார்த்துக்குங்க, அவங்க குலதெய்வம் கோவிலிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு ஒன்னா அவர் வெளியில போகட்டும் கிளம்பி, இல்லைன்னா நான் கிளம்பி போயிடலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. உடனே ராதிகா கேட்குறாங்க, ஏன் பாக்யா உங்க வீட்டை விட்டுட்டு நீங்க வெளியில போகணும், அவரை வெளியில அனுப்பிச்சிடுங்க, அதுதான் கரெக்டு. இத்தனை நாள் வரைக்கும் நீங்க தைரியமாக தனி ஒரு பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் அது ஒரு கோழத்தனமாக தெரியும். அதனால் அவரை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இல்லை ராதிகா, என் அத்தையை மீறி நான் அவரை வீட்டில் இருந்து அனுப்பவே முடியாது. ஏன்னா அவங்க அவரை நல்லா கம் போட்டு உட்கார வச்சுட்டாங்க, பாசாங்கிற பேரை வச்சுட்டு. அதனால் நான் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போயிடலான் இருக்கேன். நாளைக்கு நீங்கள் வேணும்னாலும் இங்கே தானே இருப்பீங்க, நடக்க போகிற வேடிக்கை பாருங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க தன்னோட வீட்டுக்கு. அப்படியே அடுத்த நாள் கோபி, ஈஸ்வரி, இனியா, செழியன் 4 பேருமே சந்தோஷமா பல்ல காமிச்சிட்டு சிரிச்சுட்டு வந்து இறங்குறாங்க குலதெய்வம் கோவில்ல இருந்து. அப்ப பாக்யா சரியான கோபத்துல இருக்காங்க. அப்ப இனியா போய் பிரசாதம் எடுத்துக்கங்கம்மா, குலதெய்வம் கோவில் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிட்ட கொடுக்கறாங்க. அப்ப பாக்யா சொல்றாங்க, எங்க இருந்து கும்பிட்டாலும் சாமி சாமி தான், எனக்கு இங்கே இருந்தே நான் கும்பிட்டேன், அதனால எனக்கு அந்த தரிசனமே போதும். நீங்க வாங்கிட்டு வந்த இந்த பிரசாதத்தை போய் பூஜை அறையில வெய்ய அப்படின்னு சொல்றாங்க இனியாவை பார்த்து பாக்யா. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் பாக்யா, ஏன் இப்படி குழந்தைய பேசுற அப்படின்னு. உடனே பாக்யா சொல்றாங்க, நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை அப்படின்னு சொல்றாங்க பாக்யா ஈஸ்வரி கிட்ட. அப்ப கோபி சொல்றாரு, பாக்யா குழந்தை ஆசையா பிரசாதம் கொடுக்குறாள்ல, அதை எடுத்துக்க வேண்டியது தானே, அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதவர் போல பழசையெல்லாம் மறந்துட்டு இப்ப புது மனுஷனா மாறின மாதிரி சிரிச்சுட்டே சொல்றாரு கோபி. உடனே பாக்யா, சி இவன்லாம் என்ன மனுஷன், கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இவனுக்கு இருக்காதா? நான் தான் அத்தனை தடவை சொல்லிட்டேன்ல என் வீட்டை விட்டு வெளியில் போ வெளியில் போன்னு. இதுக்கு மேலே இவனை கழுத்தை பிடிச்சி தான் வெளியில் தள்ளணும் போல. இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் இது வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பி நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு பாக்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க, இவரை டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே கூட்டிகிட்டு வரும்பொழுது இன்னும் கொஞ்ச நாள் இங்கே வச்சுட்டு இருந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு தானே சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ இவர் ரெடி ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாங் டிரைவ் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிட்டாரு. அதனால் இனிமேல் இவர் இந்த வீட்டில் இவருக்கு இடம் கிடையாது, இவர் கிளம்பி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா ஈஸ்வரி கிட்ட. இதை எல்லாத்தையுமே ராதிகா உள்ளே வரும்பொழுது பார்த்துட்றாங்க. உடனே பாக்யா, ராதிகா வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நான் நேற்று சொன்னனே அந்த சீன் இப்போ நடக்க போகுது அப்படின்னு ராதிகாவை பார்த்து சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க, கோபி உங்களுக்கு கொடுத்த டைம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு, எப்போ கிளம்புவீங்கன்னு நானும் இத்தனை நாளாக பொறுத்து இருந்தேன். ஆனால் இனிமேல் நீங்கள் இங்கேருந்து கிளம்புற மாதிரியே இல்லை போல, அதனால் நான் கிளம்பிடுறேன். அத்தை உங்கள் புள்ள பாசத்தை வச்சுட்டு அவர் தாலி கட்டி மனைவி ஆக்கி இருக்காரே ராதிகா, அவங்க பொண்ணு மயூரி, அவங்க கிட்ட இருந்து உங்கள் புள்ளைய சுத்தமாக பிரித்து ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா ஈஸ்வரி கிட்ட. உடனே ஈஸ்வரி ராதிகாவை பார்த்து, ஏய் நீ தான் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகிறதா சொன்னாங்க, ஆனால் இன்னும் நீ போகலையா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே ராதிகா சொல்கிறாங்க, நான் ஊரை விட்டு காலி பண்ணி 3 நாள் ஆச்சு, இப்போ கோபி எப்போ வருவார் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம் தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ராதிகா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதுதான் நாங்கள் வந்துட்டோம்ல, இப்போ கோபி இங்கே தானே நிற்கிறான், சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு ஈஸ்வரி தெனாவேட்டா சொல்கிறாங்க. உடனே ராதிகா கோபிக்கு பக்கத்தில் போய் அவரோட கையை பிடிச்சிட்டு, கோபி இத்தனை நாளாக நான் உங்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நான் மறக்கவே மாட்டேன், அதை நினச்சிட்டே என் குழந்தை மயூரிக்காக நான் வாழ்ந்துடுவேன்
போயிடுவேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறாங்க ராதிகா. கோபி, நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில வேற பக்கம் வீடு பார்த்து ஷிஃப்ட் ஆயாச்சு. உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு தான் நான் 2 நாளாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி கோபி, உங்களோட உடம்ப பார்த்துக்குங்க. நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், பேசலாம் ஒரு தோழியா. ஆனால் பழையபடி நீங்கள் என் கூட தான் சேர்ந்து வாழணும்னு தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கோபி, உங்கள் புத்தியை பற்றி நான் நல்லா புரிஞ்சுட்டேன். இங்கே போர் அடிச்சாவோ இங்கே ஏதாவது பிரச்சனைனாலோ நாளைக்கு ராதிகா, மயூரி அப்படின்னுட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால தான் தெளிவாக சொல்லிடுறேன், நான் பாக்யா மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. திரும்பி நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை நான் அந்த வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் நிச்சயமா. ஏன்னா இப்போவே நீங்கள் வேற நான் வேறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காகத்தான் இத்தனை நாளாக 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா கோபி கிட்ட. உடனே கோபி சொல்கிறாரு, ராதிகா ஏன் இப்படியெல்லாம் முடிவெடுத்திருக்க அப்படின்னு உடனே ராதிகா பேசுகிறாங்க. என்ன கோபி, என்ன இப்படி பேசுகிறீங்க? ஒன்றா நீங்கள் பாக்யாவுக்கு ஒரு முடிவு சொல்லணும், இல்லைன்னா எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். அதை விட்டுட்டு அம்மா உங்கள் பசங்க அப்படின்னு அவங்க பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கலை கோபி. உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை கோபி. உங்களுக்கு 2 பசங்களுக்கு கல்யாணமாகி பேரம் பேத்தியே எடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி தான் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்காம அம்மா சொல்கிறதே மந்திரம்னு தப்பு தப்பாக நீங்கள் அவங்க பேச்சை கேட்டுட்டு நடந்துக்கிறீங்க கோபி அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க கோபி கிட்ட. அப்போ சரியான கோபத்தில் ஈஸ்வரி பேசுகிறாங்க. என்னடி என்ன 2 பேருமே ஆளுக்கு மாற்றி மாற்றி என் பையனை இந்த பேச்சு பேசுகிறீங்க? அவ என்னடானா இந்த வீட்டை விட்டு நீ எப்போ போவேங்கிறா. நீ என்னடானா திரும்பி என் வீட்டு பக்கம் நீ வந்துடாதேங்கிற. என் பையனை பார்த்தா அவங்க 2 பேர்த்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நான் இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்புறேன். நீங்கள் உங்கள் பையனாச்சு நீங்களாச்சு. ராதிகா நீங்களும் கிளம்பி போங்க. நீங்கள் தான் அங்கே வீடு பார்த்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, போய் அங்கே செட்டில் ஆகிக்கிங்க. ஆனால் ஒன்று ராதிகா, இந்த பாக்யாவோட ஹெல்ப் எப்போ வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நான் உங்களோட பழைய ஃப்ரெண்டு, இப்போவும் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ராதிகா கிட்ட பாக்யா சொல்கிறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் தான் எனக்கு ரோல் மாடல் பாக்யா. ஏன்னா நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த அளவுக்கு முன்னேறி இந்த இடத்துக்கு வர்றதுக்குன்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் புரிஞ்சுக்காம உங்கள் பசங்க உங்கள் மாமியார் கூடவே இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை மறந்துட்டு எப்படி தான் இப்படி ஒரு துரோகியை மறுபடியும் இந்த வீட்டில் விட்டுட்டு உங்களுக்கே கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு புரியல பாக்யா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாக்யா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட திறமைக்கும் உங்கள் நல்ல எண்ணத்துக்கும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறது கூட எனக்கு சரின்னு தான் தோணுது. ஏன்னா இத்தனை நாளாக இத்தனை துரோகிங்களை கூட வச்சுட்டே நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா பாக்யா கிட்ட. அப்போ கிளம்பி வெளியில் போகிறதுக்காக பேக்கை எடுத்துகிட்டு வர்ற பாக்யா கிட்ட ஜேனி சொல்கிறாங்க, அத்தை நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு. உடனே பாக்யா சொல்கிறாங்க, இல்லை ஜெனி, நீ இங்கே உன் புருஷன் கூட தான் இந்த வீட்டில் வாழணும். ஆனால் நான் அப்படி இல்லை, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஏன்னா என் மாமியாரோட வளர்ப்பு அப்படி என் புருஷனை. அதனால் புருஷன் இல்லாமல் இத்தனை நாளாக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த அளவுக்கு சிங்கிள் பேரண்ட்டாக என் குழந்தைங்களை ஆளாக்கிட்டேன்னு திருப்தியாக இருக்குது. ஆனால் நான் என் பையன் செழியனை அப்படி வளர்த்தல. அதனால் நீ அவன் கூட சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அங்கேருந்து பேக்கை எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் பாக்யா, நீ என்ன விளையாட்டுக்குள்ள காரியம் பண்ணிட்டு இருக்க, உள்ள பேக்கை எடுத்துட்டு போ அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க, அத்தை நீங்க எதுக்கு நான் வெளியில போறதுக்காக கவலைப்படுறீங்க? உங்களுக்கு தேவை உங்க பையன் உங்க கூடவே இருக்கணுங்கிற ஒரே ஒரு சந்தோஷம்தான். மற்றவங்களை பத்தி எல்லாம் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அதுவும் குறிப்பா என்னை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் பாக்யா, என்ன இப்படியெல்லாம் என்னை பார்த்து பேசி பழகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே ராதிகா சொல்கிறாங்க, சரி குட் பை, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே பாக்யாவும் சரி குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஜேனியும் செழியன் கிட்ட வந்து சொல்லிட்டு, சரியா நான் கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். எனக்கு இங்கே சில சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்கள், சில மனுஷங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் நீ வந்து கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறம் நான் இங்கே திரும்ப வர்றேன். அது மட்டும் இல்லாமல் பாக்யா ஆண்டி இல்லாத
இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் குழந்தைய எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே ஈஸ்வரி, பாருடா இவங்க எல்லாத்துக்குமே எவ்வளவு திமிரு. என் பையன் இங்கே இருக்கிறது இத்தனை பேத்துக்கு பிடிக்கல, ஆனால் அதுக்காகவெல்லாம் பயந்துக்க மாட்டான் இந்த ஈஸ்வரி. என் பையன் என் கூட தான் இருப்பான், போகிறவங்க போகட்டும். நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதப்பா கோபி. இந்த அம்மாவோட உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். பெத்த மனசு எனக்கு தானே தெரியும். சரி, நாம எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வரலாம். செல்வி, என்ன நைட்டுக்கு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை பார்த்து கேட்குறாங்க ஈஸ்வரி. அவங்க எல்லாருமே வெளியில் போனதை பற்றி கவலைப்பட்டுக்காதவங்களா? அப்போ செல்வி சொல்கிறாங்க, அம்மா நான் இன்னும் 2 மாதத்துக்கு லீவு. பாக்யாக்கா வந்து எப்போ என்ன வேலைக்கு கூப்பிட்றாங்களோ அப்போ தான் நான் வருவேன். நீங்களே உங்கள் பிள்ளைக்கு ஆக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத கோபி என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நைட்டுக்கு டின்னர் நீங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டுக்க வேண்டாம், நான் வெளியில் கடையில் போய் வாங்கிட்டு வரேன். நம்ம 4 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிடலாம். என்ன இனியா, என்ன செழியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஈஸ்வரி, என் புள்ள தங்கம், நான் கஷ்டப்படுறத கொஞ்சம் கூட தாங்கிக்க மாட்டான். அம்மா சமைக்கணும்னு சொன்ன உடனே எப்படி போய் கடையில் வாங்கிட்டு வர்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நினச்சிக்கிறாங்க கோபியை கேவலமான ஈஸ்வரி.